யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 20 23 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பது நாம் ஒரு விஷயம் நானுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செலுத்தலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தேவனை, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிற சத்தியத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இந்த சத்தியம் எங்களுடைய குறைபாடுகளை எங்களுக்கு உணர்த்தட்டும். அப்படி உணர்த்தப்படுகிற பொழுது நாங்கள் கவனத்தோடு இருந்து மனம் திரும்ப எங்களுக்கு கிருபையை தந்து நடத்தும். இந்த வார்த்தைகள் எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும். தேவன் தாமே அந்த விதத்தில் இந்த வார்த்தையை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் முழுமையாக பெற்று அனுபவிக்க பரிசுத்தாவியானவரை நீர் எங்களுக்கு துணை செய்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்தும் இந்த பிரசங்க நேரத்தையும் ஆசீர்வதி. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் தொடர்ச்சியாக காலை ஆராதனையில யோவான் சுவிசேஷத்திலிருந்து செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அப்படி நாம் 17ஆம் அதிகாரத்தை தொடங்கி அதிலிருந்து இதுவரைக்கும் பல செய்திகளை கேட்டிருக்கிறோம். இந்த 17ஆம் அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கான காரணத்தையும் நான் இந்த 17ஆம் அதிகாரத்தை நாம் அந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே வருகிறேன். இன்றைக்கும் அதை நினைப்பூட்டுகிறேன். ஏன் அருமையான அதிகாரம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம் இந்த அளவுக்கு விரிவாக வேறு பகுதியில் அது சொல்லப்படவில்லை. இயேசு ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும், சில சுருக்கமான காரியங்கள் இருக்கும். இந்த அளவுக்கு அதிக ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறதாக விளக்கமாக வேறு சுவிசேஷங்கள்ல எழுதப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலேயே இந்த அதிகாரம் ஒரு சிறப்புமிக்க அதிகாரமாக இருக்கிறது இல்லைங்களா? ஆகவே இதை நாம் ரொம்ப கவனத்தோடு இதிலிருந்து அநேக சத்தியங்களை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட நம்ம வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்தினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி அந்த சத்தியத்துக்குள்ள போறது தொடர்ந்து சத்தியத்தை கேட்பதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த அதிகாரம் மொத்தம் 26 வசனங்களை கொண்ட அதிகாரமாக இருக்கிறது. இதுல முதல் 5 வசனத்துல இயேசு தம்முடைய மகிமைக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிற சம்பவங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பதாக 6 26ஆம் வசனம் வரைக்கும் அவர் தமக்கு சொந்தமானவர்களுக்காக செய்கிற அந்த ஜெபத்தை குறித்து அது நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக செய்கிற அந்த 6 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வசன பகுதியை நாம் 2ஆக பிரித்து பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கணும். அதுல இயேசு கிறிஸ்து 6 10 வரைக்கும் பொதுவான சில விண்ணப்பங்களை அங்கு வைக்கிறார். தம்முடையவர்களுக்காக செய்கிற விண்ணப்பங்களுடைய பொதுவான காரியத்தை வைக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் ஏன் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், ஏன் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்கிற காரியத்தை எல்லாம் அதுல ஆண்டவர் மென்ஷன் பண்ணி அங்க பிதாவை நோக்கி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு பின்பதாக 11 26ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக குறிப்பிட்ட 4 விண்ணப்பங்களை அங்க வைக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த 4 விண்ணப்பங்கள்ல 3 விண்ணப்பங்களை நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். முதல்ல இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக என்ன விண்ணப்பத்தை வைக்கிறார் அப்படின்னா, அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறத பார்க்கணும். அவர்களை தீமையில் நின்று காத்து கொள்ளும் என்று சொல்லி சொல்றாங்க. அவங்க உலகத்தில் இருக்கிறாங்க,
அவங்க தீமை நின்று காத்து கொள்ளும் சொல்லி விசுவாசிகளுடைய பாதுகாப்பிற்காக அவர் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். இரண்டாவது விண்ணப்பமாக அவர்களுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கிறார். அவங்க தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அங்க ஜெபிக்கிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி நாம் தொடர்ந்து இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பதாக தொடர்ந்து பரிசுத்தத்துல முன்னேற வேண்டியது அவசியம். ஆகவே அப்படி அவர்கள் பரிசுத்தத்துல வளரும்படியாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம பார்க்கணும். அதைத்தான் பரிசுத்தமாகறதுல மூணா பிரிச்சு நம்ம பார்த்தோம். பொசிஷனல் சாண்டிபிகேஷன், ப்ரோக்ரஸிவ் சாண்டிபிகேஷன், ஃபைனல் சாண்டிபிகேஷன். அப்போ ஆரம்ப பரிசுத்தமாகுதலையும் முடிவிலே மகிமைப்படுத்தப்படுகிற காரியத்திலையும் நம்முடைய பங்கு இல்லாதிருந்த போதிலும் இந்த தொடருகிற பரிசுத்தமாகுதல்ல நாம் தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதில் நம்முடைய பங்கு இருக்கிறது. நாம் விடாமுயற்சியோடு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி நாம் நகர வேண்டிய கடமை பொறுப்புகளை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கறீங்களா. இப்ப இரண்டாவதாக பரிசுத்தமாகுதலுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி தம்முடையவர்களுக்காக வேண்டுதல் செய்வதை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக செய்த ஜெபம் விசுவாசிகளுடைய ஐக்கியத்திற்காக அவர் ஜெபிக்கிறார். அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் இல்லைங்களா. இப்போ நான் ஒரு விசுவாசி ஒன்றாக இணைந்து இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஒன்றாய் இருத்தலுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அப்ப அதைத்தான் நம்ம 20 23 வரைக்கும் நம்ம பார்த்தோம் கடந்த வாரங்கள். இனி 4வது விண்ணப்பத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனா அது இன்றைக்கு நாம பார்க்கல. இன்றைக்கு 3வது விண்ணப்பத்தையே மறுபடியும் நாம பார்க்க போறோம். அதுல இன்னும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு திருவிருந்து அனுசரிப்பு இருக்கிறபடினால இந்த திருவிருந்து அனுசரிப்பினுடைய அந்த திருவிருந்தினுடைய மேன்மையை நாம் உணர்வதற்கு இந்த பகுதி நமக்கு இன்னும் உதவுகிறதாக இருக்கும் இல்லைங்களா. ஆகவே ரொம்ப கவனத்தோடு நாம் இந்த 3வது விண்ணப்பத்தை தம்முடையவர்களுக்காக இயேசு செய்த 3வது விண்ணப்பத்தை இன்னும் ஒரு விதத்துல நாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய துணையோடு சிந்தித்து பார்த்து நாம் திருவிருந்தை அனுசரிப்பது நல்லது இல்லைங்களா. ஆகவே இன்றைக்கு நாம் அந்த விதத்துலதான் இந்த சத்தியத்தை பார்க்க போறோம். இப்போ 3வது விண்ணப்பத்தையே நாம் இன்னொரு பகுதியாக பார்க்க போறோம். இப்போ 3வது விண்ணப்பம் விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. சரி, நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வசன பகுதிகளை நாம் இன்னொரு முறை சுருக்கமாக நான் உங்களிடத்துல விளக்கி இன்றைய நாளுக்குள்ள நம்ம போயிடுவோம் இல்லைங்களா. இப்ப இதுல 20ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றார். அதாவது அங்க இருக்கிற 11 அப்போஸ்தலர்களுக்காக மட்டும் நான் ஜெபிக்கல, இவர்களுடைய வார்த்தையை கேட்டு இனி பின்னாடி விசுவாசிகள் ஆக போகிறவர்கள், அதை தொடர்ந்து விசுவாசிகள் ஆக போகிற எல்லாருக்காகவும் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா. அதாவது இயேசுனுடைய 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிகள் ஆகிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் இங்க ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. இவர்களுக்காக மட்டும் இல்ல, இவருடைய வார்த்தையை கேட்டு நீ விசுவாசிக்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இதுல நம்ம ரொம்ப நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய 2 முக்கியமான காரியம் இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்றேன். ஒன்று, இயேசு கிறிஸ்து அவ்விசுவாசத்துல மரிக்கின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கவில்லை என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. எல்லாருக்காகனா அவிசுவாசத்திலேயே வாழ்ந்து துன்மார்க்கமா வாழ்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்து மரிக்கிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறார். அதே நேரத்துல 2வது நம்ம பார்க்கறது அந்த நாள்ல விசுவாசிகளாக இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இனி எதிர்காலத்துல விசுவாசிகளாக வரப்போகிறவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தினுடைய நோக்கம் எவ்வளவு பறந்து விரிந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த பகுதியிலிருந்து பார்க்க முடியாது, வசனத்துல இருந்து பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப விசுவாசிகளுக்காக இயேசு அங்க இருக்கிறதுக்குமா நிகழ்கால விசுவாசிகளுக்காக மட்டும் இல்ல, எதிர்கால விசுவாசிகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப நம்முடைய ஜெபங்களும் அந்த விதத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா. எதிர்கால விசுவாசிகள் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ரட்சிக்கப்படாத நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய
கடமை இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குற. தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்காக ஒரு நேரமேனும் அவர்களுடைய ரட்சிப்புக்காக பெற்றோர்கள் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம சிறு வயதிலிருந்து வேதத்தை பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு இருக்கிறது. அதே நேரத்துல அவர்களுடைய ரட்சிப்புக்காக தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டியதும் அவசியம். வரலாற்றுல நாம் பார்த்தா பெரிய பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தவர்கள், சீர்திருத்தவாதிகளாக இருந்தவர்கள், அவருடைய தாய் தகப்பன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜெபித்திருக்கிறார்கள், சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அது எந்த அளவுக்கு தங்களுடைய வயது முதிர்கிற காலத்துல அவர்களுக்கு உதவி இருக்கிறது என்பதை எல்லாம் அவங்களுடைய வரலாற்றுல புத்தகத்துல எழுதியிருக்காங்க இல்லைங்களா? திடீர்னு என்று நடக்க வேண்டிய கடவுள் அப்படித்தான் செய்யறாரு. பட்டு நாம் செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு. இப்ப பிள்ளைகளுக்காக அவர்களுடைய எதிர்கால ரட்சிப்புக்கு இல்லைங்களா, அவங்க எதிர்காலத்துல ரசிக்க போறாங்க இல்லையா, அவர்களுக்கு ஞானம் வர வேண்டும் இல்லைங்களா, அவங்க இயேசுவை சரியா விசுவாசிக்கணும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு புறம் நாம் வேத சத்தியத்தை கொடுக்கிற மாதிரி இன்னொரு புறத்தில் அவர்களுக்காக செபிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதோடு நம்முடைய நண்பர்களுக்காக, இன்னும் ரசிக்கப்படாத நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக நாம் செபிக்கும்படிக்கு இந்த வசன பகுதிகளிலிருந்து நாம் ஊக்கத்தை பெறுகிறோம் என்று சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்தவர்களுக்கு மட்டும் இல்ல, எதிர்காலத்துல விசுவாசிகளாக வரப்போகிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார்னு பார்க்கணும். இதெல்லாம் நாம் ஜெபத்துல எந்த அளவுக்கு தங்கி இருக்க வேண்டும், நிகழ்காலத்துல மட்டும் இல்ல எதிர்காலத்துல வரப்போகிறவர்களுக்காக, நம்முடைய குடும்பங்கள்ல ரசிக்கப்படாத இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்காம இருந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? நம்ம அவங்கள பத்தி ஒரு சோர்வுபடுறது, ஒரு அவிசுவாசம் கொள்ளுகிறது, அதையெல்லாம் நீக்கிட்டு நாம் அவர்களுக்காக அந்த மனிதர்களை ரட்சிக்கிற சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கணும். அந்த ஜெபந்தான் நாம் அவங்களோடு பேசும்போது சந்தோஷத்தோடு தேவன்ல தங்கி இருந்து சுவிசேஷத்தை நம்ம சொல்றதுக்கு உற்சாகப்படுத்தும் இல்லைங்களா? இல்லைன்னு அப்படி உற்சாகப்படுத்தாது. அப்ப ரொம்ப அருமையான காரியத்தை இந்த பகுதியிலிருந்து, இயேசுனுடைய ஜெபத்திலிருந்து நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜெபம் ரொம்ப குறுகினதாக இல்லாமல் பறந்து விரிந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை கூட அந்த வசனம் சொல்லுகிறது. இவர்களுடைய வார்த்தைகள்னாலே நீ விசுவாசிக்க போகிறவர்கள் என்று சொல்லி இயேசு சொல்றார். இப்ப ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான வழியாக தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க. இப்ப வேறு விதங்கள்ல ஆண்டவர் ஒரு மனிதரை ரட்சிக்கிறது இல்லை இல்லைங்களா? வார்த்தையின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும் தான் ஆண்டவர் ரட்சிக்கிறார். அப்ப பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைய மனிதர்களை விசுவாசிக்க வைக்க கடவுள், அதாவது விசுவாசிக்க வைக்கிறது கடவுளால் பயன்படுத்துகிற வழியாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை மனிதர்களை விசுவாசிக்க வைக்க கடவுளால் பயன்படுத்தப்படுகிற வழியாக இருக்கிறது, வழிமுறையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன்ல கிரிகையை செய்கிறார். அப்ப வார்த்தையை தள்ளிவிட்டு நாம் எதை ஜனங்களிடத்துல பேசினாலும் அதனால எந்த பிரயோஜனம் வரப்போறது இல்லை. அதைத்தான் ரோமர்ல நமக்கு பவுல் சொல்றத பார்த்து 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். அப்புறம் விசுவாசம்ன்றது கர்த்தருடைய வசனத்தை கேட்பதின் மூலமாக வருகிறது என்று சொல்லி அங்க சொல்லப்படுறத பார்க்கிறோம். வார்த்தையை பிரசங்கிக்கிறத விட வேற சடங்குகள்லயோ உணர்ச்சிகள்லயோ மற்ற காரியங்கள் மேலேயோ நம்பிக்கை வைத்திருக்கிற சபைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அடைகிறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் சபைகள்ல பிரசங்கம் உயர்ந்த இடத்துல இருக்கும், உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அந்த வார்த்தையை கொண்டே மனிதனை ஆண்டவர் ரட்சிக்கிறார். இந்த பிரசங்கங்கிறது வேதத்தை சரியான விதத்துல இலக்கணபூர்வமாக வரலாற்று ரீதியில விளக்கி அதிலிருந்து கடவுள் என்ன மனிதனிடத்துல எதிர்பார்க்கிறார் என்பதை நடைமுறை பயன்பாடாக கொடுக்க வேண்டியது அவசியம். பிரசங்கம் என்று சொல்லுகிறது எல்லாமே பிரசங்கம் அல்ல என்று சொல்லி பார்க்கல. இப்ப இது நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப வேத பிரசங்கத்தை நிராகரித்திருந்து மற்ற காரியங்கள்ல தங்கி இருந்து போகிற சபைகள் என்பது கடவுளுடைய கட்டளையை நிராகரிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? என்னுடைய அங்க சொல்றாரு இல்லையா, இவர்களுடைய வார்த்தையின் மூலமாக என்னை விசுவாசிக்கிறவர்கள், இவர்களுடைய நடனத்தின் மூலமாக, இவர்களுடைய பாடல்களின் மூலமாக, இவர்களுடைய சொந்த அனுபவங்களின் மூலமாக என்று ஆண்டவர் சொல்லல, இவர்களுடைய வார்த்தையின் மூலமாக. இவர்களுடைய வார்த்தை என்பது எதை காட்டுகிறது? சொந்த வார்த்தை அல்ல, கடவுள் இவர்களுக்கு சொல்லி இருந்த வேத சத்தியம்
இல்லைங்களா? வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற வேதத்தின் வார்த்தைகள் இல்லைங்களா? அடுத்து 21ஆம் வசனத்துக்கு நம்ம வருகிற பொழுது அங்க சொல்ற வார்த்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க விசுவாசிகள் ஐக்கியமாக ஒன்றாய் இருப்பதற்கு அங்க இயேசு கிறிஸ்து பிதா குமாரனுக்கு இடையில இருக்கிற அந்த ஐக்கியத்தை காட்டுறாரு இல்லைங்களா? அது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கட்டும்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இந்த என் சீசர்கள் மட்டும் இல்ல, இந்த என் சீசர்களும் இனிமேல் என் சீசர்களாக வரப்போகிறவர்களும் நெருக்கமாக ஒன்றுபட்ட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? அப்படி சொல்லும் போது இந்த வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான அந்த ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் விசுவாசிகளுடைய எந்த ஐக்கியம் ஒருமைப்பாடும் உண்மையில அடைய முடியாதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மாதிரி தெய்வீக ஒற்றுமையை நாம் அடைய முடியாது, சரிங்களா? ஆனா நாம் பரிசுத்தாவியின் துணையோடு அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அந்த விதத்தில் ஐக்கியத்துல இருக்கும் இல்லைங்களா? அதாவது பிதாவுக்கும் குமாரனுக்கு இடையில இருக்கிற அவங்களுக்கு இடையில இருக்கிற சுபாவத்துல, சாராம்சத்துல, வல்லமையில, அன்புல, சித்தத்துல காணப்படுகிற ஐக்கியமும் ஒருமைப்பாடும் மனுஷருக்குள்ள காணப்படுகிற எந்த வகையான ஐக்கியத்தையும் விட என்றென்றைக்கும் மேலானதாக இருக்கிறது. ஏன்னா அது தெய்வீகமானது இல்லைங்களா? ஆனா சகல விசுவாசிகளும் அந்த சகல விசுவாசிகளுக்குள்ளும் காணப்படுகிற ஒரு மனது அப்படிங்கிறது பிதாவுக்கும் குமாரனுக்கு இடையில இருக்கிற ஒருமனப்பாட்டை பிரதிபலிக்கிறதாக இருக்கு, ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லைங்களா? ஆதி ஆகமத்துல நம்ம பாக்குறது இல்லையா? தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை ஆண்டவர் படைத்தார்னா அப்போ ஒரு சின்ன கடவுளா? இல்லை. ஆண்டவருடைய அந்த அன்பையும் அவருடைய நீதியையும் அவருடைய குணாதிசயங்கள் இருக்கு பாருங்க, அதை பிரதிபலித்து வாழ்கிறவனாக கடவுள் மனிதனை படைத்தார் இல்லைங்களா? அப்ப இந்த ஒற்றுமையும் கூட பிதாவுக்கும் குமாரனுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும், அந்த ஒருமனப்பாட்டை என்று சொல்லி அதைத்தான் இங்க சொல்றாங்க. இப்போ விசுவாசிகளிடத்துல பொதுவாக காணப்படுகிற விசுவாசத்தை பார்க்கிறோம் இல்லைங்களா? என்ன பொதுவாக ஒரு விசுவாசிக்கிறார்கள்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டுமே ரட்சிப்பு என்கிற சுவிசேஷத்தினுடைய மைய கருத்தை அவர்கள் ஏக மனதோடு விசுவாசிக்கிறார்கள் இல்லைங்களா? அதோடு கூட பொதுவான அன்பு அவர்களுக்குள் காணப்படுகிறது இல்லைங்களா? பொதுவான அன்பு என்ன? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறதுனால தேவ பிள்ளைகளாக அவர்களிடத்துல பொதுவான ஒரு அன்பு இருக்கு இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள்ள அந்த அன்பு இருக்கு. அதோடு அவர்களுடைய பொதுவான நோக்கம் என்னவா இருக்கிறது? தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? இப்ப தேவனுடைய கிருபையினால அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளும் தேவனுக்குள்ளும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் அதை தெளிவாக இங்க நமக்கு சொல்லுகிறத பார்க்க இல்லைங்களா? அதைத்தான் நம்ம அந்த பகுதியில 21 பார்க்கிறோம். அதுல இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக என்று சொல்லி சொல்ற ஒரு வார்த்தை இல்லைங்களா? அது எதை நமக்கு காட்டுது? நம்முடைய ஆண்டவர் தம்முடைய மக்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று செபித்ததற்கான ஒரு முக்கியமான காரணத்தை இந்த வசனம் காட்டு இல்லைங்களா? அந்த வாக்கியம் நமக்கு காட்டு. அப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய மக்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த ஜெபித்ததற்கான முக்கியமான காரணத்தை இந்த வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. என்ன? பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக சொல்லி சொல்ற. அப்ப இந்த ஒற்றுமையாக விசுவாசிகள் ஒற்றுமையாக இருக்கிற காரியம் இந்த உலகம் தன்னுடைய தெய்வீக பணியை நம்புவதற்கு உதவும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மேசியாவாக வந்தார் இல்லைங்களா? இரட்சகராக வந்தது, பிதாவினால் அனுப்பப்பட்டது வந்ததை இந்த உலகம் நம்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அது எதை காட்டுதுன்னா, உலகம் என்னுடைய மக்கள், ஆண்டவர் சொல்றார், அதான் அது காட்டு. என்னுடைய மக்கள் சண்டையிடாம ஒரு பிரிவுபடாம இருதயத்திலையும் வாழ்க்கையிலையும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது இந்த விதமான மக்களை கொண்ட ஒரு இரட்சகர் உண்மையிலேயே கடவுளிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த உலகம் நம்பும்.
வித்தியாசமான காரியம் இல்லைங்களா? இந்த உலகத்துல இருந்து வேறுபட்ட வாழ்க்கை. இந்த உலகத்துல பலவிதமான காரியங்களை அவர்கள் செய்கிறார் இல்லைங்களா? ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் போய் கெடுத்து கொண்டு அப்படியெல்லாம் செய்யறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனத்தோடு அப்படி கிறிஸ்துவ வார்த்தைக்கு, வேத வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொழுது, அவங்க சண்டையிடாம பிளவுபடாமல் இருக்கிறத இந்த உலகம் பார்க்கிற பொழுது, இவர்களை அனுப்பின பிதா இல்லைங்களா, இவர் இரட்சகரை அனுப்பி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த காரியத்தை உணர்ந்து கொள்வார் இல்லைங்களா? இந்த இந்த விதமான மக்களை கொண்ட அந்த இரட்சகரை கடவுள் அனுப்பி இருக்கிறார், இரட்சகராக அவர்களை மீட்பதற்கு அனுப்பி இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் நம்பும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல இருந்தவங்க என்ன பண்ணாங்க? நம்பல இல்லைங்களா? அவர் தச்சனுடைய மகன் இல்ல. இன்றைக்கும் கூட பலர் அப்படித்தானே நினைக்கிறாங்க. அவர் ஒரு யூதன், அவர் சிலுவையில அறைந்து விட்டார்கள், அவர்களை இந்த கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாறுதல்கள் அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பும் என்று சொல்லும் போது, நாம் சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் கேட்பதற்கு அவர்களை நடத்தும் என்று சொல்றாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதை நின்று காது கொடுத்து கேட்பதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை அமையும் இல்லைங்களா? இப்ப நம்ம எப்பவுமே சாட்சியுள்ள வாழ்க்கையை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் இருந்து பார்க்கணும் இல்லைங்களா? அதே போல 22ஆம் வசனத்துக்கு நாம வருகிற பொழுது, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி சொல்றார். இந்த மகிமை நித்திய ஜீவனாய் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க இல்லைங்களா? அதுதான் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஒப்புவித்ததும், குமாரனாகிய கிறிஸ்து சம்பாதித்ததும் தான் நிறைவேற்றினுமான கிரிகையினாலே பூர்ணப்படுத்தியதும், குமாரன் தானே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுத்ததுமா இருக்கிறது இல்லைங்களா? நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுதுதான் நாம் ஒன்றாக வாழ்க்கையை வாழும். இப்ப கிறிஸ்து இல்லை, நமக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு வரல அப்படின்னு சொன்னா இந்த விதமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. ஏன்னா நாம் தேவனோடு ஒன்றாக இருக்க மாட்டோம், ஒப்புரவாகுதல் அடைந்திருக்க மாட்டோம், நாம் தேவனுக்கு எதிரானவர்களாக இருப்போம், சக மனிதர்களுக்கும் எதிரானவர்களாக இருப்போம். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிற பொழுது அங்க என்ன நடக்கிறது? நாம் ஒன்றாய் இருக்கிறோம், விசுவாசிகளுடைய ஐக்கியம் வருகிறதுன்னு சொல்லி பார்க்கறாங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதா குமாரனிடத்துல ஒரு காரியத்தை செய்யும்படி அங்க நித்தியத்துல உடன்படிக்கை பண்ணி அனுப்புகிறார். நித்தியத்துல ஜனங்களை, தம்முடையவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய மீட்பு நிறைவேற்றத்துக்காக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அப்படி வந்த கிறிஸ்து எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி இல்லைங்களா, இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்ப பாருங்க, நம்ம ஒன்றா இருக்கிறதுக்கு ரசிக்கப்பட்டவங்கனாலதான் அது ஒன்றா இருக்க முடியும், மற்றவங்களால இருக்க முடியும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள கிருபை இரக்கத்தின் இந்த மகிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால தேவனுக்குள்ளேயும் கிறிஸ்துக்குள்ளேயும் கூட நாம் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஒன்றா இருக்க முடியாது. அடுத்து 23ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பார்க்கணும். திரித்துவத்தை பத்தி இங்க அருமையா ஆண்டவர் பேசுறார், அவர்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை பேசுறார் இல்லைங்களா? இதுல பாருங்க, கடைசியில அந்த பகுதியில நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றார். தேவன் குமாரனிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மில் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப பிதாவையும் குமாரையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் பிரிக்க முடியாது. அவர்கள் 3 ஆழ்தத்துவங்களாக இருந்திருந்த போதும் இல்லைங்களா, அவர்கள் ஒன்றா இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அவர்கள் 3 நபராக இருந்த போதிலும் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒருவரில் ஒருவர் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப பிதா குமாரன்ல இருக்கிறார், குமாரன் பரிசுத்தாவியின் மூலமாக நம்மிலே செயல்படுகிறார் என்று சொல்லிப்பாங்க. இப்ப பரிசுத்தாவியானவர் நம்மிலே தங்கி இருக்கிறார், நாங்க குமாரன் இருக்கிறார், பிதாவும் இருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம் என்ன ஆகும்? மன்னிப்பு, நீதி, அன்பு, சந்தோஷம், அறிவு, ஞானம், இன்னும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகல ஐஸ்வர்யத்திற்கும் பங்குள்ளவர்களாக ஆகிறோம் இல்லைங்களா?
அப்ப நம்ம ஒருமைப்பாட்டுல தேறினவர்கள் ஆகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறோம், நீதியான காரியத்தை செய்கிறோம், ஒருவர் மேல் ஒருவருக்கு அன்பு காட்டுகிறோம், அந்த ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், சகல காரியத்திலும் அறிவாக ஞானமாக நாம் நடந்து கொள்ளுகிறோம். இதையெல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு. நாம் எப்படி தேறினவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்து நம்மில இருக்கிறவங்க இல்லைங்களா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவர் நம்மில இருந்து எல்லா காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி அதை உணர்கிறவர்களால மட்டும்தான் அந்த விதமான வாழ்க்கையை வாழ முடியும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது என்ன செய்யுமா, இங்க சொல்லப்பட்ட நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகம் கிறிஸ்துவே மேசியா அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா நேசிக்கிறது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர் நேசிக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அவர் குமாரன் எப்படி நேசித்தாரோ அதே போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நேசிக்கிறார் அப்படிங்கிறத இந்த உலகம் அறிஞ்சுக்கும். அப்படி அவர் நேசிக்கிறது எப்படி வெளிப்படுகிறது? நாம் ஒருமைப்பாட்டில தேறினவர்களாக, இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டி, ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, ஞானத்தோடு நடந்து எல்லா காரியத்தை அனுப்பிக்கிற பொழுதுதான் தெரியும் இல்லைங்களா? லூசி மாதிரி என்ன தெரியுமா? தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா? தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டலின்னா தெரியுமா? ஏன்னா அதெல்லாம் இந்த உலக மனிதர்களே அப்படித்தானே இருக்கிறாங்க. உலக மனிதனே அப்படித்தான் இருக்கிற, அன்பு காட்டாம இருப்பாங்க, ஒரு விஷயத்திலையும் மன்னிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள வைத்து கொண்டு எப்பொழுதும் விரோதமாக பகிர்ந்து கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த உலகம் கிறிஸ்துவே மேசியா அப்படின்னு சொல்லியும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதா நேசிக்கிறது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அவர் நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கணும். இப்படி இந்த வசனம் அருமையாக விசுவாசிகளுடைய ஒற்றுமைக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த மேலான ஆழமான காரியத்தை நமக்கு பதிவு செய்கிறதாக இருக்கிறது இல்லைங்களா? இந்த விசுவாசத்தின் இந்த விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை திருவிருந்து உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எவ்வளவு நேரம் பார்த்தோம், கடந்த வாரத்திலையும் பார்த்திருக்கிறோம் இந்த ஐக்கியத்தை. இந்த விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை திருவிருந்து உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதாவது திருவிருந்து விசுவாசிகளை ஒருமுகப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் நேசிப்பதற்கு உற்சாகப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? திருவிருந்து என்று சொன்னாலே அதை நாம் சாதாரணமாக கருதி ஏனோ தானோ என்று அதுல இணைவது ரொம்ப மோசமான ஒரு காரியம் என்பதை நாம் அதிக முறை கேட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த திருவிருந்து விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை இன்னும் உற்சாகப்படுத்துகிறது, விசுவாசிகளை ஒருமுகப்படுத்தி ஒருவருக்கொருவர் நேசிப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இந்த திருவிருந்து சகோதர அன்பின் பிணைப்பை இன்னும் உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டிய காரியத்தை இன்னும் ஊக்கப்படுத்துகிறதாக இந்த திருவிருந்து அமைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு எதிராக நாம் பாவம் செய்கிற பொழுது அங்க என்ன நடக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற விசுவாசிகளுக்கு எதிராக, சக விசுவாசிகளுக்கு எதிராக நாம் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, பாவம் செய்கிற பொழுது, முதல்ல அது கிறிஸ்துவை காயப்படுத்தாம, இகழாம, அவமானப்படுத்தாம, நம்முடைய சகோதரர்ல யாரையும் அது காயப்படுத்தவோ, வெறுக்கவோ, நிராகரிக்கவோ, அவமதிக்கவோ, எந்த வகையிலையும் புண்படுத்தவோ முடியாது என்று சொல்லிப்பாங்க. முதல்ல அது கிறிஸ்துவைத்தான் பாதிக்கும் இல்லைங்களா? அது கிறிஸ்துவ நாம் சக விசுவாசிகளை அவமானப்படுத்தணும்னு சொன்னா, அவங்க புண்படுற மாதிரி ஏதாவது நடந்தோம்னு சொன்னா, அது முதல்ல அவர்களை தாக்குவதற்கு முன்பாக அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்த இயேசு கிறிஸ்துவை தான் முதல்ல அது பாதிக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவை தான் இழிவுபடுத்துவோம், இயேசு கிறிஸ்துவை தான் அவமதிப்போம். நாம் சகோதரருடைய மரியாதையை கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிற பொழுதோ, அல்லது வேற ஏதேனும் ஒரு பிரிவினையான காரியத்தை செய்வதற்கு முயற்சி கொள்வதோ, இந்த மாதிரி எது செய்தாலும், வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ நாம் எதை செய்தாலும், அது முதல்ல கிறிஸ்துவை காயப்படுத்தாம, இகழாம, அவமானப்படுத்தாம அவர்களிடத்துக்கு போகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்? விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறார்கள்.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய பல அவயவங்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா. கிறிஸ்து தலையா இருக்கிறார் சபைக்கு. அப்போ நாம் சக விசுவாசிகள்ல ஒரு அவமதிப்பை உண்டு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணும் பொழுது, அவர்களை நேசிக்காம அவர்களை இழிவுபடுத்துகிறதற்கு முயற்சி செய்யும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறோம் என்று சொல்லிப்பாங்க இல்லைங்களா. இப்ப கிறிஸ்துவோடு ஒருமித்து நடக்காம நாம் நம்முடைய சகோதரரோடு ஒருமித்து நடக்க முடியாது. நாம கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கையில ஐக்கியமா இருக்கிற பொழுதுதான் நாம் நம்முடைய சகோதரர்களோடு விசுவாசிகளோடு ஒருமித்து நடக்க முடியும் என்று சொல்லி பார்க்கணும். அதே நேரத்துல நம்முடைய சகோதரரை நம்ம நேசிக்காம கிறிஸ்துவையும் நேசிக்க முடியாது இல்லைங்களா. ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்றது. எவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை பாரு. இன்னைக்கு அநேகர் செய்யற விஷயம் என்ன தெரியுங்களா? இயேசுக்கு எல்லாம் தெரியும், நான் அவரை பிரியப்படுத்துறதுக்கு வாழ்றேன், நான் அவரை உயர்த்துறதுக்கு வாழ்றேன்னு சொல்றேன். ஆனா வாழ்க்கையில பார்த்தா இயேசு என்ன சொல்றாரு? தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன்னு ஒருத்தன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவன் எப்படி அன்பு கூறுவான்? நம்ம அன்றாடு கண்ணுல பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரரை நேசிக்காம நம்ம கண்ணிலேயே பார்க்க முடியாத ஆவியாக இருக்கிற தேவனை நாம் எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்றோம். இப்ப தேவனிடத்துல அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்துல அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்றோம். இப்ப நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுகிற பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோங்கிறதே அதை அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இது மற்றவர்களால முடியாது. அப்ப கிறிஸ்துவோடு ஒருமித்து நடக்காம நாம் சக விசுவாசிகளோடு ஒருமித்து நடக்க முடியாது. அதே போல நாம் சகோதரர்களை நேசிக்காம கிறிஸ்துவையும் நேசிக்க முடியாது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இருக்கிறது என்று சொல்லிப்பாங்க. இப்ப நம்முடைய சொந்த சரீரத்தை நாம் கவனித்துக்கிறது மாதிரி நம்முடைய சகோதரருடைய சரீரத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஏன்? அவர்களும் கிறிஸ்துவின் சரீரங்கள் என்று சொல்லி. சகோதரனா கூட பிறந்தவங்கல்ல, கிறிஸ்துவுக்குள் பிறக்கப்பட்டவன், மறுபுறப்படல சபையினுடைய விசுவாசி இல்லைங்களா. இப்ப நம்முடைய சரீரத்துல ஒரு இடத்துல வலி வருகிறதுன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய சரீரத்துல ஏதேனும் காயப்படுத்து இல்ல ஏதோ அடிபட்டுச்சு ஏதோ ஒண்ணு வைத்துக் கொள்ளுங்களேன். அதனுடைய அந்த தாக்கத்தை நம்முடைய சரீரத்தினுடைய மற்ற பகுதிகளும் உணரும் இல்லைங்களா. நம்ம காலில் அடிபட்டா நம்மையே அறியாம கண்ணு கலங்குது இல்லையா. அது ஏன் அதுக்கு நடந்தது? கால் மட்டும் தனியா இருக்கா? இல்லை, உடனடியாக நம் கை செயல்பட்டு அந்த காயத்தை சுத்தம் செய்வதற்கோ அதை உடனடியாக இப்போ ரோட்லேயே அடிபட்டுச்சுன்னு என்ன பண்றோம்? உடனடியா முகம் மாறி விடுகிறது. சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? திடீர்னு காலில் அடிச்ச உடனே நல்லா சத்தம் போட்டு சிரிக்க முடியுமா? முகம் உடனே சோர்வாயிரும் இல்லையா. சோர்வாயிரும், மனசு பதப்பதைக்கிறது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது ரத்தம் வருதா, ஏதாவது கட்சி எடுத்து வைக்கிறதுக்கோ எதையாவது எடுத்து வைக்கிறதுக்கோ எல்லாமே செயல்படும் இல்லைங்களா. அப்ப அது எப்படி நடக்குது? சரீரத்தினுடைய ஒரு அவயம் அங்க அடிபடுகிற பொழுது வலி ஏற்படுகிறது, மற்ற சரீரத்தினுடைய பகுதிகள் எல்லாம் அங்க உணர்வு ஏற்படுகிறது சொல்றது. அது மாதிரி நம்முடைய சகோதரர்ல ஒருவர் எந்த ஒரு தீமையினால பாதிக்கப்படுகிற பொழுது நம்முடைய இரக்கத்தினாலே அவர்கள் தொடப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மெய்யாலுமே கிறிஸ்துவனுடைய சரீரத்துல இணைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னா அந்த சக சரீரத்தை குறித்ததான புரிதல் நமக்கு இல்லைங்களா. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம சரியான விதத்துல அப்படி இணைக்கப்பட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. ஆகவே இந்த சிந்தனை நம்முடைய மனதுல ஆழமாக பதிக்கப்பட்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அப்படி பதிக்கப்பட்டு இருக்கிற பொழுது திருவிருந்து நியமத்திலிருந்து நாம் அநேக பயன்களை அடைவோம். இந்த திருவிருந்து சகோதர அன்பினுடைய அந்த காரியத்தை
பிணைப்பை காட்டுகிறதாக, உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பந்தி நாம் பார்க்கிற பொழுது, திருவிருந்தை பார்க்கிற பொழுது, அது பிரதானமாக அதுல இருந்து நாம பெறுகிற பலன் என்னன்னு சொல்லி கேட்டா, அது நம்முடைய விசுவாசத்தையும் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தையும் அது பலப்படுத்துகிறதாக இருக்கு. நம்முடைய விசுவாசத்தை, கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை அது நமக்கு காட்டுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய விசுவாசத்திற்கான காரணரா இருக்கிறார் இல்லைங்களா? அதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். அவர் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப திருவிருந்தை அனுசரிக்கிற பொழுது நாம் அதை நினைவு கூறுகிறோம். இப்ப நம்முடைய விசுவாசத்திலையும் நம்ம கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்திலே அது நம்மை பலப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, ஊக்கப்படுத்தி நம்மை நடத்துகிறது, இன்னும் கடவுளுக்குள்ளாக நம்ம போவதற்கு உதவி செய்து அதை நினைவு கூறுகிற பொழுது திருவிருந்தை. அது மட்டும் இல்லாது இங்க இன்னொரு காரியம் இருக்கிறதை நாம் பார்க்கணும். கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் என்பது சக விசுவாசிகளோட இருக்கிற அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசமும் கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் அது பலப்படுத்துகிறது இல்லை. அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம்ன்றது சக விசுவாசிகளோடு இருக்க வேண்டிய அந்த ஐக்கியத்தை இல்லைங்களா அது காட்டுகிறதாக இருக்கு. கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் என்பது சக விசுவாசிகளோடு இருக்கிற அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இல்லைங்களா? அதை நம்ம மறந்துடக்கூடாது இல்லைங்களா? அப்ப இந்த பந்தி விசுவாசிகளை ஒருமுகப்படுத்தி ஒருவருக்கொருவர் நேசிப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா நாம எந்த இரத்தத்தினால நீக்கப்பட்டோமோ, எந்த சரீரம் பிக்கப்பட்டு எந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதோ அதே சரீரம் தம்முடையவர்களுக்காக சக விசுவாசிகளுக்காகவும் பிக்கப்பட்டிருக்கிறது, சிந்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரத்துல இணைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நமக்கு காட்டுகிறதாக திருவிருந்து இருக்கிறது இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவின் சரீரம் ஒன்றே என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதுல நாம எல்லாரும் கிறிஸ்துவின் மூலம் பங்கு பெறுகிறோம் என்று சொல்லி பார்க்கணும். பவுல் அது அழகா சொல்றாரு இல்லைங்களா? பாருங்க, 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்த்தா, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம் என்று சொல்லி சொல்றத பாருங்க. நாம் அனைவரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று சொல்லி பாருங்க. அப்ப திருவிருந்துல நாம பெற்றுக்கொள்ளுகிற அந்த அப்பம் நாம கொண்டு இருக்க வேண்டிய அந்த ஒற்றுமையை நமக்கு காட்டுகிறதாக இருக்கு. ஒரே அப்பம் பிக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய கையிலையும் கொடுக்கப்படுகிறது. இது உங்களுக்காக பிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறத நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி, திராட்சை ரசத்தை கொடுக்கிற பொழுது இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கையுடைய ரத்தமாக இருக்கிறது, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி, இதை கொடுக்கிற பொழுது அந்த அப்பம் இன்னொருவர் கையிலையும் கொடுக்கப்படுகிறது. அந்த திருவிருந்து எதை காட்டுகிறது? நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்துகிற பொழுது அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் சக விசுவாசிகளோடு இருக்கிற ஐக்கியத்துல இருந்து பிரிக்க முடியாத காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத நாம நினைப்போம். திருவிருந்து நம்ம வாட்டி தின்னு ஓட்டு அப்படி இருக்கிறது இல்லை, அதுல இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? நான் இயேசுவை நேசிக்கிறேன்னா இயேசுவை நேசிப்பதை நான் எப்படி காட்ட முடியும்? சக விசுவாசிகளை நான் நேசிக்கிறேன் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அது நடக்காது இல்லைங்களா? இப்ப பாருங்க, அப்பம் எப்படி இருக்குது பாருங்க. இங்க சொல்லப்படுதுல, கர்த்தருடைய பந்தியில பெறுகிற அப்பம் நாம் கொண்டு இருக்க வேண்டிய ஒற்றுமையை விளக்குகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம கர்த்தருடைய பந்திக்காக ஒன்று கூடும் போது அது சரீர ஒற்றுமையை நமக்கு நினைவூட்ட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். சரீர ஒற்றுமை, கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி திருவிருந்தை அனுசரிக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும். அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவ நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ள நம்மால் முடிந்ததை செய்யறதற்கு அது இரக்கத்திற்கென்று நம்மை தூண்ட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் செய்யணும். ஒருத்தர் ஊக்கத்தோடு கவனிக்க வேண்டும், அவர்கள் மேல் அக்கறை கொள்ள வேண்டும், அவர்கள் மேல் இரக்கம் காட்ட வேண்டும். இதுக்கெல்லாம் நம்மளை தூண்டுகிறதாக இது இருக்க வேண்டும். திருவிருந்து அந்த அளவுக்கு அந்த விதமான சிந்தனையோடு நீங்க எடுக்கிறீங்களான்னு கேட்க, அப்படித்தான் எடுக்கணும்.
ஒன்று, அது நம் விசுவாசத்தை, கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தையும் பலப்படுத்துகிறது. பிரதான நோக்கம் அதுதான். அதுக்குள்ள சக விசுவாசிகளோடு இருக்கிற ஐக்கியத்தையும் அது காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. சரிங்களா? இது எதை காட்டுது? கிறிஸ்துவ விசுவாசிகளாக நாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறதுக்கு ஒன்று கூடும் போது கிறிஸ்துவனுடைய மரணத்தை மட்டுமல்ல, கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ அவர்களை, அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சக சகோதரர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது காட்டு. அவருடைய மரணத்தை மட்டும் அது காட்டல, கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ அவர்களையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நமக்கு இது காட்டுகிறது இல்லைங்களா? இப்ப இயேசு நம்ம நேசிக்கிறாரா? அவர்களையும் நேசிக்கிறார். அவர் நமக்காக மரித்தார் அப்படின்னு சொன்னா அவர்களுக்காகவும் மரித்திருக்கார், சக விசுவாசிகளுக்காகவும் மரித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்று சொன்னா அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? நாம தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னா அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கிறவர்களை நாம எப்படி நேசிக்கவும் பராமரிக்கவும் தவற முடியும் என்று சொல்லி கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? நாம எப்படி அவர்களை நேசிக்காம அவர்களை பராமரிக்காம இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம், அவர்களும் இணைக்கப்பட்டு இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறவர்களை நாம் எப்படி நேசிக்காம பராமரிக்காம இருக்க முடியும், அப்படி தவற முடியும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். அந்த காரியத்தை, அந்த ஒற்றுமையை கர்த்தருடைய பந்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. இப்ப திருவிருந்துக்கு வருகிற பொழுது நம்முடைய ஆழ்ந்த இருதயத்துல இது நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார் இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களை நான் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையை குறித்து அக்கறை கொண்டிருக்கிறேன், அவர்கள் எந்த விதமான நிலையில் இருக்கிறார்கள் அதை குறித்து நான் விசாரித்திருக்கிறேன், அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன் அப்படிங்கிறதையெல்லாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப திருவிருந்து இந்த உண்மையை நம்முடைய இருதயங்கள்லையும் மனங்கள்லையும் பதிய வைக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? சரி, அப்படி நாம சக விசுவாசிகளை நேசிக்க தடையா இருக்கிற 2 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லைங்களா? இந்த 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து நாம் விளக்குறது நல்லது இல்லைங்களா? அந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம சக விசுவாசிகளை நேசிக்க முடியல, அதுக்கு தடையா இருக்கிற 2 காரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதைத்தான் நம்ம நினைத்துக்க போறோம் இல்லைங்களா? முதலாவது, நம்மில் யார் பெரியவர்கள் என்ற மனப்போக்கு. அதுதான் நாம் சக விசுவாசிகளை நேசிப்பதற்கு தடையா இருக்கிறதாக இருக்கிறது. முதல் காரியமா இருக்கிறது நம்மள யாரு பெரியவர்கள் அப்படிங்கிற மனப்போக்கு. இந்த விதமான மனப்போக்கு மிக ஆபத்தானது என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக இந்த உலகத்துல பார்க்கிற பொழுது யார் பெரியவர்கள், யார் முதலிடத்தை அடையிறது, நம்மள யார் உயர்ந்த இடத்துக்கு போறதுங்கிறதையே கருத்தில் கொண்டு இந்த உலக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கான காரியங்களை திரைப்படங்கள் மூலமாக, பல கருத்தரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க இல்லைங்களா? நாம முன்னாடி போகணும், நாம உயர்ந்த இடத்துக்கு போகணும், யாரையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்ப இந்த பெரிய இடத்துக்கு போகிற அந்த புத்தியானது எல்லா இடத்துலையும் ஊடுருவி காணப்படுகிறத பார்க்கணும். அது ஆண்கள் பெண்கள் ஒருத்தனையும் விட்டு வைக்கல, எல்லாரும் அந்த விதத்துலதான் இருக்கிறாங்க இல்லைங்களா? முதலிடத்தை அடைகிறதுல அதை நோக்கமாய் கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதற்காக மற்றவர்களை காலில் போட்டு மிதிக்கிறதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை. அதை ஒரு பாவமாகவோ அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை. நாம் எப்படியாவது மற்றவர்களை விட முன்னுக்கு வந்து விட வேண்டும், அவர்களோட பெரிய இடத்துக்கு போயிடணும், முதலிடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது உலகத்துல இருக்கிற நிலை. அதே நிலை கிறிஸ்துவர்களிடையில கூட பொதுவானதாக இருக்கிறது இல்லைங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறது இல்லைங்களா? பவுல் சொல்லும் போது வேதத்துல இதை குறிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர்ல பாருங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே
ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லி சொல்றேன். இப்ப பவுல் மற்றவர்களை நம்மளை விட மேன்மையாக எண்ணுங்கள்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்படி சொன்னாலும் கூட கிறிஸ்துவர்கள் மத்தியில பொதுவாக இந்த சுய பெருமை, சுய புகழ்ச்சியை நாடுகிற காரியங்கள் பாவத்தின் நிமித்தமாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அதனாலதான் யார் பெரியவங்க, இப்ப நம்மெல்லாம் அப்படி செய்யறது இல்லையே, யார் பெரியவர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறது இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு முன்னாடி நான் புகழை அடைய வேண்டும், அவர்களுக்கு முன்பாக எனக்கு எந்த விதமான ஒரு சின்ன இதுவும் நடந்துடக்கூடாது, அவங்க பார்க்கும்போது நீ புகழ்ற மாதிரி நடக்கணும்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதுதான் அதனுடைய ஆரம்பமா இருக்கும் இல்லைங்களா? இவங்களுக்கு முன்னாடி நம்ம இப்படி நம்மளை என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாத இருந்தா கூட தெரிஞ்ச மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு முன்னாடி நாம அப்படி போகக்கூடாதுன்னா, அவர் சக சகோதரர்களாகவே அவர்கள் பார்க்கவில்லை இல்லைங்களா? அவர் ஒரே சரீரத்துல இருக்கிறவர்கள் என்று பார்க்கல. நம்முடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்ததுன்னா அதை மத்த அவயம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர நம்ம அதுக்கு மேல போலாம் இல்லை அதை உயர்வா காட்டிக்கலாம்லாம் செய்யாது இல்லைங்களா? அது தவறான அணுகுமுறை என்று சொல்லி பார்க்குறோம். இதை உலகம் பொதுவாய் செய்கிறது. கிறிஸ்துவ மத்தியிலேயே சின்ன சின்னதாக வேரூன்றி பல விதத்துல உலாவி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இங்க வேதம் நமக்கு சொல்லும் போது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாம மனத்தாழ்மையினாலே, அது ரொம்ப முக்கியம், ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடை இல்லைங்களா? பவுல் சொல்லும் போது என்ன சொல்ற, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் செய்ய சொல்றாரா, பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்ற. அது எதை காட்டு, தன்னை தாழ்த்தல. அது வெறும் வாய் ஜாலத்துக்காக அவர் சொல்றாரா, இப்படி சொன்னா நம்மள கொஞ்சம் பெருமையா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் தெல்லு பூச்சி, அந்த பூச்சி, இந்த பூச்சி, அது இருதயபூர்வமாக உணர்ந்து, கிறிஸ்துவுக்களை உணர்ந்து, நம்முடைய நிலையை உணர்ந்து, ஒரு சக விசுவாசி அழுகிற பொழுது அவரோடு சேர்ந்து அழுகிறதற்கும், அவர்கள் சந்தோஷப்படுகிற பொழுது சேர்ந்து சந்தோஷப்படவும் நம்முடைய இருதயம் போகிற பொழுது நாம் சரியான விதத்துல இருக்கிறோம்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு விசுவாசி ஒரு நல்ல நிலைக்கு முன்னுக்கு வந்தா அதே மாதிரி நானும் அதை விட முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்துக்கு போகக்கூடாது. அவர்கள் முன்னுக்கு வந்தது நாமே முன்னுக்கு வந்தது போல சந்தோஷப்பட கத்துக்கணுமே தெரிந்து அதை பார்த்து பொறாமைப்படணும். அது உலகத்து எண்ணம் இல்லைங்களா? அவன் கார் வாங்கிட்டான், நானும் அதே மாதிரி கார் வாங்க, அவன் வீடு கட்டிட்டான், அதே மாதிரி வீடு, அவன் செருப்பு வாங்கிட்டான், அதே செருப்பு நானும் அவன் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு மோசம். அது எதை காட்டுதுன்னா, ஏதோ ஒரு விதத்துல நானும் அவனை விட குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு காட்டு இல்லைங்களா? வேதம் சொல்லுது பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள் என்று சொல்லி சொல்ல. இந்த உலகம் என்ன சொல்லுது, நாம முன்னேற வரைக்கும் யாரை காயப்படுத்துறோம், யாரை ஒதுக்கி தள்ளுறோங்கிறது நமக்கு முக்கியமே இல்லை இல்லைங்களா? அப்படிங்கிறது தான் இன்றைய உலகத்துடைய சிந்தனை போக்கு. நம்ம முன்னேறணும், எவன் எப்படி போனாலும் நமக்கு கவலை கிடையாது இல்லைங்களா? நாம் அவங்கள போட்டு மிதிக்கலாம், அவங்கள ஒதுக்கி தள்ளலாம், அவங்கள பத்தி எதேன்னு ஒன்று சொல்லலாம் இல்லையா? உலகத்துல பிஸ்னஸ் பண்றதெல்லாம் நிறைய வேலைகள் அது மாதிரி செய்யறாங்க இல்லையா? இல்லை, ஒரு அயோக்கியத்தனமான வேலைகளை செய்து மற்றவங்களுடைய மதிப்பை கெடுத்து இல்லைங்களா, அது ரொம்ப மோசம், நான் வச்சிருக்கிறது தான் இது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? இவங்களுடைய காரியத்தை சொல்லி என்னுடைய தரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா அவன் நேர்மையான் இல்லைங்களா? இது என்னுடைய தரம், இது நல்லா இருக்கும், இது வாங்கி இதுல இருக்குங்கிறது தான் நல்லது. அவனுடைய தரத்தை விட என்னுடைய தரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான்னா அவனை இல்லாமல் ஆகிறதுக்கு வேலை பார்க்கறான்னு அர்த்தம் இல்லைங்களா? நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எப்படி இருக்குதுங்கிறது தான் நம்ம சொல்லணும். அவன் பொருள் எப்படி சரியில்லாம இருக்குதுன்னு நம்ம சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவனை அழிவுக்கு நேரம் நடத்துறதுக்கு பார்க்க இல்லைங்களா? இப்போ பல விதியங்களை பொய்யா கூட சொல்லுவாங்க, உண்மையானதை சொன்னா கூட பரவாயில்ல, பொய்யானதெல்லாம் சொல்லி அழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா நான் முதலிடத்துக்கு வர வேண்டும் இல்லைங்களா? அதுக்காக எல்லா வேலையும் செய்வாங்க, அதான் செய்வாங்க. அப்படி உலக மனிதர்கள் செய்யறாங்க. ஆனா கிறிஸ்துவ இடத்துல இந்த மனப்பாங்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் பார்க்க. இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் அப்போஸ்தலர்கள் இருந்த பொழுது யார் பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்துகிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு,
உங்கள பெரியவனா இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் வேலைக்காரனா இருக்க கடவான்னு சொல்றாரு. இல்ல, எஜமானரும் போதகரும் ஆகி நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானா நீங்கள் எப்படிப்பட்ட தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? யாரும் காலை கழுவுறதுக்கு தயாரா இல்லை. ஏசு என்ன செஞ்சாரு? அவரு வஸ்திரத்தை கழட்டி வச்சு துணி கட்டி அவர் ஒரு டவலை கட்டிக்கிட்டு நான் கழுவிடுறேன்னு கழுவ போறாரு. நீ கழுவ மாட்ட, நீ பெருமை பிடிச்சி போய் கிடக்குற. இல்ல, எனக்கு இல்லப்பா நான் கழுவுறேன் அப்படின்னு உடனே நீர் என் காலை கழுவலாமான்னு கேட்கிறாரு. நான் உனக்கு கழுவுலினா உனக்கு என் இடத்துல பங்குங்க. அப்ப முழுசா கழுவு. பாருங்க, அதெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு அருமையா நமக்கு கட்டி கொடுத்துருக்காரு. திருவர் சக விசுவாசிகளை நாம் நேசிக்கிறதற்கு நம்ம ஊக்கப்படுத்துகிறது. அப்படி நாம் நேசிப்பதற்கு தடையா இருப்பது ரொம்ப முக்கியமா இருக்கிற 2 காரியம் இதுதான். ஒண்ணு, யார் பெரியவர்கள் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது இல்லைங்களா? நான் உங்களோட அறிவாளம், நான் பயங்கரமான அறிவில் இருக்கிறேன், நிரூபிச்சு எதோ சாதிக்க போறேன் இல்லைங்களா? சக விசுவாசிகள் அவர்கள் நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் இல்லைங்களா? அவங்ககிட்ட நிரூபிச்சு என்ன பண்ண போறேன்? நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மவும் வளர மாட்டோம், மற்றவர்களையும் வளர மாட்டோம் இல்லைங்களா? அதுதான் அப்போ முதல்ல நாம் நேசிப்பதற்கு தடையா இருப்பது என்னன்னா, நம்ம யார் பெரியவர்கள் என்கிறது. இது வெளிப்பிரகாரமாக நம்மள காணப்படாவிட்டாலும், நம்ம யாரையும் குற்றம் சொல்லாம அப்படிலாம் இருந்தாலும் கூட ஒரு விதத்துல மனதளவுல கூட நம்ம அந்த காரியத்தை செய்திட முடியும் இந்த காலங்கள். அல்லது ஃபியூச்சர்ல நம்ம இனி வருகிற நாட்கள்ல ஒரு வேலை செய்யறதுக்கு வெளிப்பிரகாரமா செய்யறது கூட வாய்ப்பு உண்டு. ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதனாலதான் ஒருத்தரை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும் சரிங்களா? அவர்களை புகழ்ச்சியாக சொல்லுகிற பொழுது வருகிற சந்தோஷத்தை விட அவர்களை பற்றி ஏதேனும் ஒண்ணு தப்பா சொன்னா அதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது காரணம் பாவம். ரொம்ப சரியில்லாம இருக்கிறாங்கன்னா படா பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் மேலதான் இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அது காரணம் என்னது? யார் பெரியவர் இருக்கிற மனம். அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கன்னு சொன்னா உடனே இறுதிய பதபதைத்து போய் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களும் நல்லா வளர்ந்து வரணும், அவங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படணும், அவங்களும் நானும் ஒன்றாக இருந்து தேவனை மையப்படுத்தணும். நாம் தேவனுடைய சரீரம் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துடைய சரீரங்கிற நினைவு நமக்கு வரும். அதை விட்டு வேற ஒண்ணு வருகிற பொழுதே நாம் சரியில்லைன்றதா அதை காட்டும். பவுல் அழகா சொல்றாருலே, ஒன்றையும் வாதினாலோ வீண் பெருமையினாலோ செய்யாது, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள்னு சொல்றார். 2வது, நாம் சக விசுவாசிகளை நேசிக்க முடியாத இருப்பதற்கு காரணம், 2வது காரணமா நம்ம பார்க்கறது ஒருவருக்கு ஒருவர் அக்கறை இல்லாமல் இருக்கு. அக்கறையின்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவருக்கு ஒருவர் அக்கறை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமானது என்று சொல்லி பார்க்க. அதாவது நம்மள துன்பப்படுகிறவர்களிடத்துல நம்ம காண்பிக்காமல் இருக்கிற நம்முடைய அக்கறையின்மை ரொம்ப மோசமானது என்று சொல்லி பார்க்க. நம்ம ஆராதிக்க ஒன்று கூடி வருகிற பொழுது வேதனை உள்ளவர்களுடன் சேர்ந்து நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பார்க்க. பல விதங்கள்ல வேதனைப்பட்டு இருக்கலாம். வியாதியோடு இருப்பாங்க, துக்கத்தோடு இருப்பாங்க, சிலர் குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனா இதையெல்லாம் பெரும்பாலும் சக விசுவாசிகள் கவனிக்கிறது கூட இல்லை. ஆனா ஒண்ணு கூடி நாங்கள் கடவுளை ஆராதிக்கிறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வேதனையோட உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, சிரமத்தில் இருப்பாங்க, அவங்க பல இன்னல்கள்ல வந்திருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியத்தை பகிர்ந்து, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி, விசாரித்து ஆறுதல் பண்ணி, எதுவுமே பண்ணாம நாங்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் நான் இந்த கவலையோட உட்காந்துக்கிட்டோம். பல விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அக்கறையின்மை இல்லைங்களா? மற்றவருடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுறதுக்கு பதிலா நம்முடைய சொந்த பிரச்சனையை பற்றியே நாம் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதா இருக்கு. எனக்கே பிரச்சனை.
நீங்க எத்தனை பேர் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணுமா, உதவணுமா அப்படின்னு என்னைக்காவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? கேட்டு பார்க்க அவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு காலே ஒண்ணு வீக் ஆகி அழுகி போயிட்டு இருக்கு. சக்கரை வியாதி வந்தவங்க பார்த்துருக்கீங்களா? புண்ணாயிட்டு இருந்தா அந்த கால் புண்ணு ஆறாம அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு காலே அங்க போயிட்டு இருக்குது. நம்ம நாள் காலை வெட்டி எடுத்துருவாங்களா? அப்போ ஒருத்தன் வந்து இந்த காலை பத்தி உணர்வே எதுவும் இல்லாம இருந்தா அந்த கால் அவங்கால் தானா இல்ல கட்டக்காலான்னு தெரியலையே. இல்லைங்களா? அந்த கால் நம்மள இருந்தா அது வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தூக்கம் வராது. நமக்கு சரீரத்துல ஏதாவது ஒண்ணு வந்தா என்ன பண்ணுது? சளி பிடிச்சா என்ன பண்ணுது? தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது இல்லையா? அதுக்கு நம்ம வந்து சிந்தனை செலுத்த முடியாது, படுக்க முடியாது நிம்மதியா. எதையாவது குடிக்கலான்னு பார்த்தா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், இரும்பல் வரும், எதையானு ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்து நம்மள டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி குடிப்போம். எதையாவது ஒண்ணு பண்றதுக்கு மற்ற சரீரங்கள் உதவி செய்யும். காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா எந்த உணர்வும் இல்லாம இருக்கும் போயிட்டு இருந்தாருன்னா அப்படி ஒரு ஒன்னே கிடையாது இல்லைங்களா? அப்படி ஒன்னே கிடையாது. காய்ச்சல் என்ன காய்ச்சல்? முன்னாடி இருக்கிற முடியல ஒரு 10 முடி கீழே விழுகட்டும், என்ன பண்ணும்? உடனே மனம் பதக்கும். சட்டை விழுந்துருச்சோ தூக்கி தூக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன ஷாம்பு போடலாம் இல்லை? அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அது வந்து அது என்னுடைய சரீரத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கு. அது அது இப்போ வந்து பாதிக்கப்படுகிற பொழுது அதை நான் சரி செய்ய வேண்டும்னு சொல்லி பார்க்கறேன் இல்லைங்களா? காலில் அடிபட்டா வாய்க்குள்ள அதுக்கு மாத்திரை இல்லைங்களா? காலில் தானே அடிபட்டுது, வாயில மாத்திரை கூட தள்ளி முடியல. அதெல்லாம் ஒரே சரீரம். அங்க போச்சுன்னா இங்க ஆரோக்கியத்தை அது கொடுக்கும். அதனாலதான் வாய்க்குள்ள மாத்திரை கொடுக்கும். புண்ணுக பார்த்துட்டு புண்ணி நீ முழுங்க அப்படின்னா உனக்குத்தானே பிரச்சனை, அது முழுங்குமா? முழுங்க. அப்போ அக்கறை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப மோசம். இப்ப மற்றவர்களுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கு பதில் எப்பவுமே நம்முடைய சொந்த பிரச்சனைகளையே நினைத்து அதிகமாக கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப சரீரத்தினுடைய ஒரு அவயம் வந்து வலியில் இருக்கும்போது அது உடல் முழுவதையும் பாதிக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ரொம்ப கவனத்தோடு அக்கறையின்மைதான் நாம் சக விசுவாசிகளை நேசிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இல்லைங்களா? நம்ம கர்த்தருடைய பந்தி திருவிருந்து கொண்டு கூடும் போது அது நம்முடைய சரீரத்தினுடைய ஒற்றுமையை நமக்கு நினைவூட்ட வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம இருக்கோம், அவங்களும் ஒரு அவயவங்கள். நம்முடைய சரீரத்துல ஒரு அவயவம் ஒரு மாதிரி இருந்தா கேட்போமா இல்லையா? மற்றதெல்லாம் விசாரிக்குமா? இப்ப நாம் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப கிறிஸ்துவில் உள்ள நம்முடைய சக விசுவாசிகளுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்றதுக்கு, நம்மால் முடிந்ததை செய்யறதுக்கு இந்த திருவிருந்து நம்மளை ஊக்கப்படுத்து. திருவிருந்து அனுசரிக்கிறதுல அது இல்லை, அது எதை காட்டுது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி அது நம்மை தூண்ட வேண்டும் இல்லைங்களா? மற்றவர்கள் மேல் நாம் இரக்கம் பாராட்டி அவர்களுடைய சுமைகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு நம்மளை தூண்ட வேண்டும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப விசுவாசிகள் மத்தியில, இந்த விசுவாசி குடும்பத்துல இந்த விதமான ஒரு பரந்த சூழ்நிலை, நல்ல ஐக்கியம் வந்ததுக்கு பின்பதாக இனி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒப்புரவாகுதலை கொண்டு வருகிற அந்த சமாதானத்தை நாம் விடாமுயற்சியோடு பாதுகாக்கணும் இல்லைங்களா? பாவம் செய்யக்கூடாது. அவங்க சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், நம்முடைய சக சகோதரர்கள் பாவம் செய்யக்கூடாது. நான் எப்பொழுதும் ஒற்றுமையாக சமாதானத்தோடு இருக்கணுங்கிறதுல விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கிறது? தப்பே செய்யாம அப்பழுக்கற்றவர்களாக நாம் இருப்போமா கடவுளா? இல்லை. ஏதேனும் நடந்தா உடனடியாக மன்னிப்பு கேட்கறது கிடையாது. அவன் வந்து கேட்கட்டும், நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு இருந்தா எப்படி அவன் உணர்கிறான் இல்லைங்களா? சில நேரங்கள்ல மன்னிப்பு கேட்பதுங்கிறது ஒரு அழகான காரியம் இல்லைங்களா? ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமான காரியம். ஏன்னா கிறிஸ்து நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு இல்லையா? கிறிஸ்துவிட்ட நம்ம போய் கேட்கறது இல்லையா? ஆண்டவரே என்ன மன்னியும் கேட்கறோம். ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து சொன்னார்னா என்ன நடக்கும்? எல்லாம் மன்னிக்க முடியாது போச்சு அப்படிங்கிறமா ஆகுமா? ஆவார். நம்ம என்ன எதிர்பார்த்து போகும்? ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணும்.
ஆண்டவர் மறுபடியும் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கணும், ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு போய் கேட்கணும். ஆனா சக விசுவாசி வந்து நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்கிற பொழுது நான் மன்னிக்கலைன்னா நம்மள மாதிரி மோசமாக யாருமே கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் சகோதரன் ஒரு நாளைக்கு 7 தரம் இல்லை 70 தரம் தப்பு பண்ணிட்டு அதை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்துல வந்து கேட்பான்னு சொன்னா அவனுக்கு நீ மன்னின்னு சொல்றான். அதுக்குதான் விசுவாசி சொல்றாருங்க அவங்க அப்போஸ்தலர்கள், அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும் அதிகரின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம மன்னிக்க மாட்டோம். ஒரு ஐக்கியத்துல ஒரு பரந்த சூழல் வந்ததுக்கு அப்புறம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற உப்புரவாதங்களை கொண்டு வருகிற சமாதானத்தை நாம் விடாமுயற்சியோடு பாதுகாக்க வேண்டியது அவசியம். இது மனசுக்கெல்லாம் கொண்டு போய் ரொம்ப இது பண்ணக்கூடாது, அவங்களை மன்னிக்கணும். அவங்க மனஸ்தாபப்பட்டுட்டாங்க அந்த காரியத்துக்காகனா மன்னிக்கணும். அதோடு நம்மளிடத்துலயும் தப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கலாம். எப்பவுமே 2 பேரும் அவங்ககிட்ட என்ன தப்பு நடந்தது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சு பார்க்கறவங்க மன்னிப்புக்கு நேராக அதை நடத்தும். அப்பதான் அந்த ஐக்கியம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். சண்டைங்கிறது ஒரு நிமிஷத்துல வந்துடும், தூற்றுகிறதெல்லாம் அது நிமிஷத்துக்கு நிமிஷம் பண்ணிடுறாங்க. ஒப்புரவாகிறத பண்றதுதான் வெறும் வேலை. இப்ப நேசிக்கிறதற்கு 2 காரியங்கள் தடையாக இருக்கு சக சகோதரர்கள். 1 யார் பெரியவன் என்கிற மனப்போக்கு, 2 ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறை இல்லாமல். இப்ப நாம் நம்மளை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும் என்பதையும், நாம் மற்றவர்கள் மேல் அக்கறை கொள்ள வேண்டும், அவர்களும் கிறிஸ்துவின் சரீரம் அப்படிங்கிறதையும் இந்த திருவிருந்து நமக்கு நினைவுபடுத்துகிறது. கிறிஸ்துவை குறித்து அது நினைவுபடுத்துகிறது. கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தையும் அவர் அடிக்கப்பட்டதையும் அது நிமித்தமாகவே நமக்கு மீட்பு வந்தது அப்படிங்கிறது அது நமக்கு காட்டி நம்முடைய விசுவாசத்தையும் கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தையும் அது பலப்படுத்துகிறதாக முக்கியமான பிரதானமான நோக்கமாக திருவிருந்து இருந்த போதும் அந்த கிறிஸ்துவுக்குரிய ஐக்கியத்துல நம்ம வளர்றதுல சக விசுவாசிகளிடத்துல கொள்ள வேண்டிய ஐக்கியத்தையும் அது காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திருவிருந்து என்ன காட்டுது? கிறிஸ்து மரித்தார், நமக்காக மரித்தாருங்கிறது மட்டும் இல்லை, தெரியாது, நம்மோடு கூட சக விசுவாசிகளுக்கு அவர் மரித்திருக்கிறாருங்கிறதையும் அது காட்டுது இல்லையா? கிறிஸ்து நம்மை நேசிக்கிறாருன்றது மட்டும் காட்டல, மற்றவர்களையும் சக விசுவாசிகள் நம்மோடு திருவிருந்தில் இருக்கிறவங்களையும் நேசிக்கிறாங்க. ஒரே அப்பத்தை பிரித்து நாம் வாங்குகிற பொழுது அது நாம் ஒற்றுமையாக சரீரத்தில் இருக்கிறோன்றதை காட்டு. இயேசு கிறிஸ்து யோவான்ல அழகா அதை சொல்றாரு இல்லைங்களா? அதைத்தான் சொல்றாரு, அவங்களுடைய ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார், விசுவாசிகளுடைய ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறார். அப்ப இந்த ஐக்கியத்தை நமக்கு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நமக்கு காட்டுகிறதாக திருவிருந்து நமக்கு இருக்கு. திருவிருந்தை நாம் அனுசரிக்கிற பொழுது அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை, அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதே போலதான் கிறிஸ்து சிந்தின ரத்தத்தையும் அவர் நமக்காக பட்ட பாடுகளை அது முதல்ல நமக்கு காட்டி நம்மளோட விசுவாசத்தையும் கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தையும் அது காட்டுகிற பொழுது அதே நேரத்துல சக விசுவாசிகளிடத்துல கொள்ள வேண்டிய ஐக்கியத்தையும் அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. திருவிருந்துல நாம் கை வைக்கிற பொழுது சக விசுவாசிகளை நாம் நினைத்தோமா, அவர்கள் மேல் அக்கறை கொண்டோமா, அவர்களுக்காக நாம் எவ்வளவு காலம் ஜெபித்தோம், அவருடைய காரியத்துல நம்ம எந்த அளவுக்கு நினைவா இருந்தோம் அப்படின்னு கேள்வி. நம்மளை பெரியவர்களாக எண்ணி வாழ்ந்திருந்தோமா இல்லையா, எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஒருவேளை சரியில்லாமல் இருந்தா மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆண்டவரே நான் அப்படி சரியில்லாமல் இருந்திருக்கிறேன், இனி வருகிற நாட்கள்ல கவனத்தோடு அக்கறை கொண்டு நாங்கள் கிறிஸ்துவின் சரீரங்கள் என்பதை உணர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து ஒருவர் சுமைகளை ஒருவர் தாங்கி இல்ல நாங்கள் போவோன்னு மனம் திரும்பி ஆண்டவரத்தில் போகும்போது ஆண்டவர் மன்னிப்பார் இல்லைங்களா? அது நமக்கு காட்டுது. ஒருவரும் திருவிருந்து கிறிஸ்துவினுடைய மேன்மையை அவர் நமக்கு செய்ததை காட்டுகிறது. அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நம்மளை பலப்படுத்துறதுதான் பிரதானம். 2வது சக விசுவாசிகிட்ட கொள்ள வேண்டிய ஐக்கியத்தை காட்டு. இயேசு கிறிஸ்து அதைத்தான் இங்கே ஜெபம் பண்றாரு. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்ம ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் செய்யாம அது நடக்காது. திருவிருந்து அப்படிங்கிற பொழுது இதுல நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டதை நாம் நினைவு கூறுகிறோம்.
கிறிஸ்துவனுடைய பாவத்துக்காக நொறுக்கப்பட்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதன் மூலமாக நமக்கு மீட்பு வந்ததுங்கிறத நினைவு வருவோம். அதே நேரத்துல சக விசுவாசிகளை நேசிக்க வேண்டும் என்பதையும் அது நமக்கு நினைவுபடுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஆகவே நம்ம கவனத்தோடு இருந்து அந்த காரியங்களை எல்லாம் நினைச்சு வருகிற நாட்கள் இன்னும் அதிகமாக கவனத்தோடு நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து அந்த ஒற்றுமையை காத்து கொண்டு நம்ம நடக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? கடவுள் நமக்கு அப்படி உதவி செய்வார்.